நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புதுசா ஏதாவது எங்க கிட்ட சொல்ல நினைக்கிறியா என்ன? அருண் வருவான் வந்தே தீர்வான்னு நீ பெருசா டயலாக் எல்லாம் பேசினல, அவன் இங்க வந்தானா என்ன? அவர் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் உனக்கு கால் பண்ணாரா என்ன? எதுக்குமே பதில் வராது. இவளால பதிலும் சொல்ல முடியாது. அருண் எப்படிப்பட்டவன்னு இவளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. உன்னாலதான் என் பையன் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நீ தான் அவனை அடிச்சு துரத்திருக்க. என்ன இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. அத்தை நீங்களும் அபிராமியும் உட்காருங்க. உட்காரணுமா? எதுக்கு? நீ குடுக்கற வரவேற்பை நாங்க ஏத்துக்கிறதுக்கு வரல. இங்க பாரு, நீ அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு நீ தனியா உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தல, அதனாலதான் வேணும்னே என் பையனோட குழந்தைய நீ தொலைச்சிட்டு வந்திருக்கேன்னு நாங்க சொல்றோம். அத நீ செய்ய தயங்க மாட்டல? அத்தை அத்தையா? அப்படிலாம் நீ என்ன கூப்பிடாத. அத்தை சில விஷயத்த முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்காங்க. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா நீ அருணை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும். ஏன் மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. அத்தை, இதுல நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தா. சொன்னது புரிஞ்சதுல? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கறதுக்காக தான் நான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். இந்து மட்டும் கையெழுத்து போட்டா போதுமாமா? நானும் போடணும்ல. பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து கையெழுத்து போட்டா உடனே டைவர்ஸ் கிடைச்சிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேமா. இப்போ நீங்க அபிராமியை கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல அவ உங்களை கூட்டிட்டு வந்தாளா? என்னம்மா அதெல்லாம்? ஐயோ, நீ என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த அம்மாவை நீ இப்ப வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்ல. நான் சும்மா ஒரு டெஸ்ட் வச்சேன்பா. இந்துவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் டெஸ்ட் வச்சேன். அபிராமிக்கும் நல்லாவே தெரியும். அப்படித்தானே அபி? ஆமா ஆமா, இதெல்லாம் ஒரு பொய்ன்னு அத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இங்க பாரு இந்து, இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. 100க்கு 100 மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்ட. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்பவும் ஒன்னா இருப்பீங்களான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அத்தை நம்ம வேற ஒருத்தரை பார்க்க போகணும்ல? ஐயோ, நான் அதை மறந்துட்டேன். போலாமா அபி? அப்ப சரி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. இந்து,
ஆல் தி பெஸ்ட். போலாம். ஐயோ என்ன கிளம்பிட்டீங்க? டீ குடிக்க வேணாமா? டீயை உங்க தலையில ஊத்திக்கோங்க. அம்மா பார்வதிமா, போலீஸ் வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்த இன்ஸ்பெக்டர் தான் உன்னை கூப்பிடுறாரு. இப்ப எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? ஒருவேளை ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதுக்காக இங்க வருவாங்களாம்மா? டோமி வந்தது கேள்விப்பட்டு இங்க வந்திருப்பாங்களோ? ரோசம்மா, அவனோட குழந்தைய நம்ம மறைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி கேஸ் கொடுத்துருப்பானோ? ஐயோ, அவன் அந்த மாதிரி எதுவும் சொல்லலல்ல. அவன் நம்ம கிட்ட சொல்லாம எதை வேணாலும் செய்வான். அவனோட சுபாவம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க இருக்கிறதா நான் சொல்லிட்டேன். நீ அங்க போமா, அங்கதான் இருக்காரு. சார், நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் சார். வேலைக்காரங்க இல்லையா? இருந்தாலும் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை. ஓ, சரி சரி. அது சரி, இங்க யாரெல்லாம் தங்கியிருக்காங்க? நானும் என் குழந்தையும் இருக்கோம். அப்புறம் ரோசம்மாவும் இருக்காங்க. வேற யாரும் இல்லையா? இல்லையே. உங்க பொண்ணுன்னு சொன்னது அந்த சின்ன குழந்தைய பத்தி தானே சொன்னீங்க? ரோசம்மாவோட சொந்தக்கார குழந்தை? ஆமா. அந்த குழந்தையோட வீடு வர்ணங்கானம் தானே? ஆமா. நான் எதையும் மறக்கல. அந்த குழந்தைய பார்க்க அங்கிருந்து யாரும் வரலையா? ஐயோ, இது அதே கேஸ் தான். ஆனா அந்த டோமி. பார்வதியம்மா உங்க கேர்ல வளர்ந்தாலும் குழந்தை உங்களோடதுன்னு சொல்ல முடியாதுல்ல? கண்மணியை நான் என்னோட பொண்ணாதான் வளர்த்துட்டு இருக்கேன். யாராவது அவளை உரிமை கொண்டாடி வந்தாங்கன்னா என்னால கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது சார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு என் பொண்ணு எல்லார்கிட்டையும் சொல்லணும். என் கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தா கூட எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். பார்வதியம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த குழந்தைய சொந்தம் கொண்டாடிட்டு யாரும் இங்க வரல. அப்படின்னா அந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவர் ஒன்றும் வரலையோ? இல்ல இங்க யாராவது வந்து அந்த குழந்தைய வச்சு பிரச்சனை பண்றாங்களா? யாராவது பிரச்சனை பண்றாங்களான்னு கேட்டேன். இல்ல, யாரும் வரல. அப்புறம் எதுக்கு வராத பிரச்சனையை நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில சொல்லிடணும். அருண் ஷெனாய் எங்க? இப்ப எங்க இருக்காரு? என்ன யோசிக்கிறீங்க? அருண் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் பொய். ஏற்கனவே எங்களுக்குள்ள பிரச்சனை, அதனாலதான் சொல்றேன். அப்படின்னா அருண் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. சரிதானே? தெரியாது. ஓகே. ஜேபியோட மரணத்தை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன். சம்பவம் நடந்து இத்தனை வருஷம் ஆச்சு. நாங்க தேடின வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் மறுபடியும் அந்த கேஸை விசாரிக்க போறேன். நீங்க ரொம்ப நேர்மையா விசாரணையே பண்ணுங்க சார். அந்த சம்பவம் நடந்தப்போ நான் எஸ்ஐயா இருந்தேன்.
அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன், இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். மறுபடியும் இங்கே போஸ்டிங்கு. அப்போதான் அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அருண் எங்கே போனார்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? முதல்ல சொன்னதுக்கு அப்புறம் எப்படி மாத்தி சொல்ல முடியும்? பார்வதியம்மா உங்களுக்கு தெரியாம இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. கடவுளே, அருண் எங்க இருக்கான்னு சொல்லிடுவாங்களோ? சொல்லுங்க. அருணை நீங்க எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? ஒரு கேஸை பத்தி ஒரு போலீஸ்கார் விசாரிக்கும் போது ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா சும்மாவா விசாரிப்பாங்க? அவங்க கிட்ட சில கேள்வி கேட்கத்தான். இந்த கேஸை பத்தி சில கேள்விகளை நான் அருண் கிட்ட கேட்கணும். அந்த கேஸ் விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாது. மிஸ்டர் ஜெகநாத பணிக்கர், அதாவது ஜேபி, அவர் சாகறதுக்கு முத நாள் இங்கே தானே இருந்தாரு? ஆமா. எப்ப வீட்டை விட்டு கிளம்பி போனாரு? ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அருண் இங்கேயா இருந்தாரு? இல்ல. ஜேபி கிட்ட நீங்களும் அருணும் போன்ல ஏதாவது பேசுனீங்களா? இல்ல சார். அப்பனா சொல்லுங்க, பார்வதியம்மா உங்களுக்கு ஜேபிக்கும் எதுக்காக சண்டை நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சண்டையா? அப்படிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே. எங்க 2 பேருக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் சண்டையும் இருந்ததே இல்ல. அப்படின்னா அருணுக்கும் ஜேபிக்கும் நடுவுல தான் சண்டை நடந்திருக்கும். இதை கேட்கறதுக்கு அதுல ஒருத்தர் உயிரோட இல்ல, இன்னொரு ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. ஓகே, ஜேபியும் நீங்களோ அன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நல்ல ஞாபகம் இருக்கு. நீரஜான்னு ஒரு பொண்ணு, உங்க பொண்ணுன்னு பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஜேபி தான் பிளான் பண்ணி அவளை எங்ககிட்ட மாட்ட வச்சாரு. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வைக்க ஜேபி தான் எங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணாரு. அன்னைக்கு வந்தவ உங்க உண்மையான பொண்ணு இல்ல. இல்ல. இது வரைக்கும் வரலையா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் தலையிட மாட்டேன். ஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல இந்த ஊர்ல அந்த செய்தி முக்கியமான சம்பவமா இருந்தது. ஒரு 25 வருஷம் இருக்கும் இல்லையா? சரிதானே? அதை விடுங்க. ஜேபி அவரோட எதிரியை பத்தி உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? பிசினஸ்ல சில போட்டி பொறாமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எதிரிங்கன்னா அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்ல. அவரோட மரணத்துக்கு அப்புறமா அவரை தேடி யாரும் இங்க வரலையா? அதாவது சொந்தக்காரங்க? ஜேபிக்கு நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருமே இல்ல. சார், ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேர் என்ன? நந்தகிஷோர். நந்தகிஷோர். அவர் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசினாரா இல்ல உங்ககிட்ட பாசமா பேசினாரா? ஜேபியோட பிசினஸ்ல அவர் கூட இருந்ததாகவும் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு அவர் சொன்னாரு. ஒரு 2 தடவை இங்க வந்திருப்பாரு. கால் பண்ணாரா? இல்ல. அவரோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. நீங்க சொல்ற நந்தகிஷோருக்கும் அருணுக்கும் ஏதாவது சம்பந்தம், அதாவது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களா?
ஆ, அப்படி அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆ, என்னாச்சு சார்? அது ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டு பார்த்தேன். நந்தகிஷோர் வந்தாரு, வந்த வழியாவே போயிட்டாரு. ஆனா அருண் ஷெனாய் அவர் மட்டும்தான் வீடியோல இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு பார்வதி அம்மா உங்களுக்கு கூட தெரியல. பரவாயில்ல, அதான் நான் பார்த்துக்கிறேன். அதோட அந்த அருண் ஷெனாயை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அம்மா, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவர் பேசிட்டு போனது எல்லாமே உங்க காதுல விழுந்துச்சுல? உங்க சைடுல இருந்து நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? அருண் நிச்சயமா பக்கத்து வீட்டுல தான் இருப்பான். அவர் என்கிட்ட கேட்டப்போ நான் ஏன் அருணை பத்தி எதுவும் பேசலன்னு நீங்க நினைச்சீங்கல்ல? அவனை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தோணலங்கிறதா சத்தியம். நான் தூக்கி வளர்த்த பையன் அவன். 3 வருஷம் தண்டனை முடிஞ்சு ஜெயில இருந்து இப்பதானே அவன் வெளியில வந்திருக்கான். அதனால்தான் நான் காட்டி கொடுக்கல. அதே சமயம் இன்னொரு பக்கம் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம். என் வாழ்க்கையை விட்டு போனது நான் ரொம்பவே பாசம் காட்டின ஒரு மனுஷன். எனக்கு தெரியாம போனது நான் தெரிஞ்சுக்கணும்னு காத்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரகசியத்துக்கான கதவு. அது தெரியாம போனதுக்கு காரணம் அருண் தான் நினைக்கும் போது என் மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தேகம்லாம் அந்த போலீஸ்காரருக்கு தோணிருக்குமா? நீங்க மறுபடியும் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா அந்த போலீஸ்காரரு வேற யார பத்தி கேட்கவே இல்லைல்ல, வேற யாரையும் தேடி வரவே இல்லையே. அப்படின்னா அவன் தானே தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். நான் அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நீ நினைக்காதம்மா. என் மனசுக்குள்ள தோணுதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். வேற எதுவும் இல்லம்மா. ஜேபி சார் மேல அருணுக்கு கோவம் வர்றதுக்கான காரணம் எதுவுமே இல்லையம்மா. ஒருவேளை வேணும்னே வேற யாராவது இதை பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை சாக்கா வச்சு வேற யாரையாவது மாட்டி விடுறதுக்கு பதிலா நம்ம அருணை கூட மாட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? இந்து கூட சம்மந்தப்படுத்தி ஜேபி மேல அவனுக்கு ஏற்கனவே கோவம் இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதெல்லாம் தெரியும். ஆனா அது என்னைக்கும் முடிஞ்சு போச்சேம்மா. நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். பகையை மனசுல வச்சுக்கிட்டு ஜேபி அவன் கொலை பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். இந்துவுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். எப்படியோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து விசாரிச்சாருனா அவன் எங்க இருக்காங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன். அதை சொல்லாம என்னால இருக்க முடியாது.
இந்துகிட்டையும் அருண்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லான்னு உங்க மனசுல தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா அது வேண்டாம். அவனோட விதி என்னவோ அதை அவன் கண்டிப்பா அனுபவிக்கணும். இந்து, அம்மாடி, இந்து, அம்மா. என்னப்பா? அம்மாடி, அருண் எங்க? அருண், அருண். சொல்லுங்க மாமா. அருண், என்னப்பா விஷயம்? அது வந்து நீங்க இப்போதைக்கு வெளியே போக வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பழைய எஸ்ஐ இருக்கான்ல, அவர் இப்ப சர்க்கிள் உங்களை தேடிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பா, உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. என்கிட்ட அவரு துருவி துருவி கேட்டாரு. நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்லிட்டீங்களா? நான் சொல்லுவேனா? ஆனா போலீஸ்காரங்களாச்சே, அவங்க ஒன்றும் வெளிநாட்டுல இருந்து வரல, கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. என்னன்னு தெரியாம நான் ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? போலீஸ் தேடுற அளவுக்கு நான் எந்த தப்பான காரியமும் பண்ணல. இவர் எதுக்காக தேடுறாங்கன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட கேட்கவே இல்லையா? நீங்க ஏன் சொல்ல தயங்குறீங்க? ஜேபியோட மரணத்தை பத்தி என்கொயரி பண்ண வந்திருக்கிறதா சொன்னாரு. அந்த கேஸை மறுபடி விசாரணை பண்றாங்களாம். போலீஸ்க்கு ஏதோ துப்பு கிடைச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு என்ன தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்க இருந்தாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவேன்னு அந்த சர்க்கிள் என்கிட்ட சொல்லிட்டு போறான். உங்க மேல அந்த ஆள் கோவமா இருக்கான். கோவம்லாம் இருக்கட்டும், எதுக்கு அந்த ஜேபி செத்தாருன்ற காரணத்தை நானும் கண்டுபிடிச்சாகணும். காரணம், ஜேபிக்கும் எனக்கு ஒரு பந்தம் இருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, இந்துவோட அப்பா. போலீஸையே நல்லா ஏமாத்திருக்காங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். ஒரு வேலை பண்றேன், நானே போய் போலீஸை பாக்குறேன். என்னங்க? இல்லைன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் வேணும்னே ஒளிஞ்சிருக்கேன்னு நினைப்பாரு. நான் தப்பானவன் இல்லைன்னு அவருக்கு புரியணும். ஆனா இப்ப வேண்டாங்க. நான் தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண வேணாமா? அருண், இப்போ அவரை நேரில் போய் பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். காரணம், அந்த ஆள் கோவமா இருக்காரு. அதுக்காக நான் உங்க பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல, போலீஸ்க்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு. இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த விஷயத்தை வச்சுதான் அவர் உங்ககிட்ட பேசுவாரு. அதோட அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் அவர் முன்னாடி போகாம இருங்க. பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போய் இப்பதான் தண்டனை முடிஞ்சு வந்திருக்கீங்க. கஷ்டகாலம் விடாம துரத்துதுன்னு இப்ப நடக்கிறத வச்சு என்னால சொல்ல முடியும். நீங்க உடனே போய் போலீஸை பார்க்க வேண்டாங்க. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சரி மாமா. ஒரு தடவை ஜெயிலுக்கு போனவன இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மாமா. ஒரு தப்பான பார்வை போலீஸும் அப்படித்தானே பார்ப்பாங்க மாமா. ஆனா ஜேபியோட மரணம், அந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அது எனக்கு ரொம்ப அவசியம் மாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.